நான் ஒரு மல்லிகை கடை வச்சிருக்கேன். எனக்கு 2 பெண் குழந்தை, ஒரு பையன். எங்க வீட்டுக்காரர் இல்ல. ஒரு 10 வருஷம் முன்னே போய் வேற கல்யாணம் பண்ணிட்டாரு. நான் ஒரு மல்லிகை கடை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணி பொழைச்சிட்டு இருக்கேன். சேத்துப்பாதையில குமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் கொஞ்சம் குடும்ப தேவைக்காக பணம் கேட்டாரு. சரி, நான் சிறுகு சேர்த்து வச்ச அந்த பணம் கம்மி வட்டி பேங்க் வட்டிக்கு ₹1 வட்டிக்கு 2 லட்ச ரூபாய் கொடுத்துருந்தேன். 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். பல முறை கேட்டேன், கொடுக்க மாட்டேங்கிறாரு. வீட்டுக்கு போய் கேட்டேன், அடிக்கடி கேட்டேன், கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. நீ கட்சியில இருந்தா என்ன பெரிய இவளா, உன்னை அடிச்சா யார் வருவாங்க, அப்படி இப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருந்தாரு. சரி, நீ கொஞ்சம் எனக்கு பணம் ரொம்ப தேவைப்படுது அர்ஜென்ட் அப்படிங்கிறதுக்காக காலையில ஒரு 7:30 மணிக்கு வீட்டாண்ட போய் கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க வீட்டுக்காரையும் அவரும் சேர்ந்து இரும்பு கம்பி எடுத்து என்னை அடிச்சுட்டு அசிங்கமான வார்த்தையில பேசி என்ன தப்பான வழிக்கு பேசுறாரு. கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறாரு. உன்னை அடிச்சா யாரு கேட்பாங்க, நீ கட்சியில இருந்தா என்ன பெரிய இவளா, நீ அங்க போற இங்க போற தேர்தலுக்கு போற ஒன்றியத்துக்கு போய் ஏமாட்டனா போய் சொல்லி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இரும்பு கம்பி எடுத்து என்னை அடிச்சிட்டாரு. கொஞ்சம் காயம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுக்காரமாவும் பக்கத்துலதான் இருந்தாங்க. 2 பேர் சேர்ந்து தான் அடிச்சுட்டாங்க. அதோட நான் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டேன். இது ஐயா ஸ்டேஷன்ல போலீஸ் ஏதாவது ஸ்டெப் எடுத்து எனக்கு ஒரு நியாயம் வாங்கணும்.